சிறிய பட்டிமன்றம். அறிவாளிகள் தலைவர்களை உயர்த்துவதற்கா? அல்லது தாங்களே தலைமை ஏற்க வேண்டுமா? அன்பிற்கினிய நடுவருக்கும் மதிப்பிற்குரிய எதிர்ப்பாளர் பெருமக்களுக்கும் என் அன்பு தமிழ்த்தாயின் பிள்ளைகளுக்கும் வணக்கம். நான் இன்று பேச வருவது ஒரு வேதனையுடன், ஒரு கேள்வியுடன், ஒரு விழிப்புணர்வுடன். நாம் பல அரசியல் மேடைகளில், டிவி பட்டிமன்றங்களில், விவாத அரங்குகளில் பார்க்கிறோம். அறிவில் ஜொலிக்கும் ஆண், பெண் பேச்சாளர்கள். கல்வியில் தேர்ச்சி, மொழியில் தெளிவு, தர்க்கத்தில் துல்லியம். ஆனால் என் கேள்வி என்னவென்றால், அந்த அறிவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு கட்சித் தலைவரின் புகழை பாடுவதற்கா? அல்லது சமூகத்தின் சிந்தனையை உயர்த்துவதற்கா? அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஆயுதம் போல கூர்மையானவை. ஆனால் அந்த ஆயுதம் யாருக்காக? ஒரு நபரின் அரசியல் வளர்ச்சிக்காகவா? அல்லது நாட்டின் வளர்ச்சிக்காகவா? நான் பலரைக் கண்டிருக்கிறேன். பல்லாக்கை தூக்கும் வலிமை உள்ளவர்கள். ஆனால் ஒருநாள் அந்த பல்லாக்கில் தாங்களே ஏற வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருப்பவர்கள். அன்புடையவர்களே, ஒரு கட்சிக்காக உழைப்பது தவறு அல்ல, ஒரு தலைவரை மதிப்பதும் தவறு அல்ல. ஆனால் சிந்தனையை அடிமைப்படுத்துவதுதான் தவறு. அறிவு என்பது அலங்காரம் அல்ல, அது வழிகாட்டும் விளக்கு. அறிவு கொண்டவர் கைதட்டும் கூட்டத்தில் நிற்கக்கூடாது. அவர் கேள்வி கேட்கும் முன்னணியில் நிற்க வேண்டும். நாம் யாரோ ஒருவரின் நிழலில் நின்றால் நிழலாகவே இருப்போம். நாம் நம் சிந்தனையில் நின்றால் ஒளியாக மாறுவோம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு என்ன சொல்கிறது? இங்கே எழுந்த தலைவர்கள், அவர்கள் யாரின் புகழ் பாட வந்தவர்கள் இல்லை. அவர்கள் தங்கள் சிந்தனையால் தலைமை ஏற்றவர்கள். இன்று நம் கல்வியறிவு மிக உயர்ந்தது. ஆனால் அந்த கல்வி சமூக மாற்றத்துக்கா? அல்லது கட்சி பாதுகாப்புக்கா? நாம் யோசிக்க வேண்டும். நாம் பல்லாக்கு தூக்கும் தலைமுறையா? அல்லது பல்லாக்கில் ஏறும் தலைமுறையா? அன்புடையவர்களே, தலைமை என்பது பதவி அல்ல, பொறுப்பு. அறிவு என்பது அலங்காரம் அல்ல, ஆற்றல். அறிவு கொண்ட இளைஞன், பெண், ஆண், அவர்கள் யாருக்காகவும் வாழ வேண்டாம், அவர்கள் நாட்டிற்காக வாழ வேண்டும். முடிவாக நான் சொல்ல விரும்புவது, தலைவர்களை உருவாக்கும் திறன் உங்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்க, ஏன் நீங்களே தலைவராக முடியாது? நன்றி.